Hey guys, welcome back. எனக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க அதை பார்த்தோன்னே தம்ப்நெயில பார்த்தோன்னே இது பார்த்தே ஆகணும்னு தூக்கிட்டு வந்துட்டேன். நமக்கு எத்தனை ஸ்டார் தெரியும் சினிமாவில், சுப்ரீம் ஸ்டார்லேருந்து டாப் ஸ்டார்லேருந்து அல்டிமேட் ஸ்டார்லேருந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லா சுல்லா ஸ்டார் வரைக்கும் நமக்கு தெரியும். நம்ம பவர் ஸ்டார் முதற்கொண்டு தெரியும். ஏன் சொல்லக்கூட இவனையெல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது, இருந்தாலும் சேர்க்குறேன். தர்பூசணி ஸ்டார் வரைக்கும் முதற்கொண்டு உருவெடுத்திருக்காங்க. குழந்தையிலிருந்தே நடித்து கொண்டிருக்கும் ஒருத்தர் இப்போ புதுசாக ஒரு ஸ்டார் ஒன்று வந்திருக்கு. அது என்ன ஸ்டார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு பேர் தான் இருக்குது. அவர் இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவரே ரொம்ப கவலைப்பட்டு சொல்லியிருந்தாரு, நான் இப்போ வளர்ந்துட்டேன், இன்னும் அந்த பட்டம் என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தார். ஆனால் இந்த தருணத்தில் அவருக்கு அந்த பட்டம் போய் புதுப்பட்டம் வரும்னு கனவு சொப்பனத்திலையும் அவர் கண்டிருக்க மாட்டார். அதாவது அவங்க எல்லாருக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னு தெரியும், சின்ன வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவார், இப்போ பார்த்தா கூட என்ன மாஸ்டர் மகேந்திரன் தான் கூப்பிடுறாங்க, நான் இப்போ மாஸ்டர் இல்லைங்க, வளர்ந்துட்டேன், மகேந்திரன்னு கூப்பிடுங்க. இல்லை சார், மாஸ்டர் மகேந்திரன் தான் கூப்பிடுறாங்க. மாஸ்டர் படத்தில் பவானியோட சின்ன கேரக்டருக்கு நடிச்சார். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு கூப்பிடுறது உங்களை சின்ன குழந்தைய மாதிரி ஃபீல் பண்ணுதுன்னு சொன்னீங்க. இப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பேர் வாங்கி தர போது, நீங்கள் இப்போ மாஸ்டர் படத்தில் நடிக்கிறீங்க, இனிமேல் உங்களை எல்லாரும் மாஸ்டர் மகேந்திரன்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் அந்த சின்ன புள்ள மாஸ்டர் மகேந்திரன் தான் கூப்பிடுறாங்க. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் அவர் பேசின ஒரு சில வார்த்தையால் அவர் இத்தனை வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்டார் அந்தஸ்து கிடைச்சிருச்சு. அதுவும் என்ன சூப்பர் ஸ்டாரு இந்த ஸ்டாரு, அவர் அங்கே போயிட்டார், தொட்ட முடியாத இடத்துக்கு போயிட்டார். சோலார்ல இருந்து கரண்ட் எடுங்கன்னு சொன்னார்ல, வச்சுட்டாங்க சோலார் ஸ்டார் மகேந்திரன். சூப்பர் ஸ்டார் எல்லாம் உலகத்துக்குள்ளதான் ஹைட்டு, நீங்க அதையும் தாண்டி சோலாருக்கு போயிட்டீங்க. இனி நீங்க மாஸ்டர் மகேந்திரன் கிடையாது. ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருந்தா அப்படியே அது நடக்குது. அதான் எப்படியோ நடக்குது, நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ வந்து நடக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கணும், எனக்கு மாஸ்டர் வேணாம், மாஸ்டர் வேணாம், மாஸ்டர் வேணாம். அப்படியா என்ன வேணும், ஏதாவது ஒரு ஸ்டார் ஆகணுமா, ஸ்டார் கண்டிப்பா ஆகணுமா, ஆகியே ஆகணும். சரி, தூங்கி எழுப்பி பார்த்தா சோலார் ஸ்டாரா, என்ன சார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் கேலக்ஸி ஸ்டார் விமல் இருக்கும்போது சோலார் ஸ்டார் மகேந்திரன் இருக்கக்கூடாதா, இருந்துட்டு போய்யா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இப்போ சோலார் ஸ்டார் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க. இன்னைக்கு காலையில தான் வச்சிருக்காங்க. அவருக்கு பேர் சூட்டு விழா நடந்த அடுத்த அந்த ஈவினிங்கே நம்ம வீடியோ தூக்கிட்டு வந்துட்டோம். சோலார் ஸ்டார் மகேந்திரன் ட்ரால்ல இருந்து ஆரம்பிக்குது. வளர வாழ்த்துக்கள். வாங்க என்ன பேசி வச்சிருக்காரு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 8 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. டுடே ட்ரெண்டிங்கோட ட்ரால் எல்லாம் சும்மா அப்படி இருக்கு. விண்வெளியோட மர்மங்கள் எப்பவுமே மனுஷங்களை கவர்ந்து வந்திருக்கு. இதோ விண்வெளியில பயணிக்கிற இந்தியாவோட இந்த குரலை போல. கரண்ட் போதா, சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? எனக்கு இந்த சோலார்ல இருந்து ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. தெரியுமா 2 மோட்டார் வச்சுக்கிட்டு. கரண்ட் பிரச்சனை என்ன, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கரண்ட் ஆஃப் ஆயிட்டு. சரி, கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட். நைட் ஆனா சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, பாத்தீங்களா? உங்களுக்கு அதுவே தெரியல, போகுதா? அதுல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் வேக்காடு. அப்ப நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. கரண்ட் இல்லாம இருந்து பாருங்க, நைட்ல போகுதான்னு கேட்டீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க எல்லாம் சொல்யூஷன் சொல்லவே கூடாது. இப்பதான் யோசிக்கிறாரு, இது என்ன பதில் சொல்லலாம். இப்பதான் யோசிச்சிருக்காரு. ஐயோ, அந்த ஏதோ ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் ஒரு பழைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சூரிய வம்சம் படம் இருக்குது தெரியுமா, அதில் அந்த சின்ன குழந்தைக்கு ஒருத்தங்க வருவாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு பொண்ணு பையன் வேஷம் போட்டு அது சரத்குமாரோட மகனாகவும் பெரிய சரத்குமாரோட பேரனாகவும் நடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு, அப்போ அதுக்கு இவரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவர் இப்போ பெரிய ஸ்டார், சின்ன வயசில் நிறையா படங்கள் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய குழந்தை நட்சத்திரம். டேரக்டர் கூட்டி வர சொல்லியிருக்காரு. விக்ரமன் சார் யார் எனக்கு சரியாக தெரியல, இவர் வந்திருக்காரு. அந்த சின்ன வயசில் வந்து உட்காந்து அவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்கள்ட்ட போய் டயலாக் என்ன
எங்க கேமரா வைப்பீங்க, எத்தனை ஷாட் எடுப்பீங்க, டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு இவனை போ சொல்லு நான் அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்ட்டு அவர் வேணான்னு சொல்லி அவர் அனுப்பிட்டு அவங்க இருந்த ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை வேஷம் போட்டு நாங்க அந்த சீன் எடுத்தோம். ஆனா இவருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சின்ன வயசுலயே வந்திருக்கு இருக்கு சரி, அதான் இப்ப சொல்றாங்க. கொஞ்சம் பீக்ல இருந்தாருல்ல, இப்ப வரைக்கும் அவர் பேசுறத வச்சு சொல்றாங்க, சார் நீங்க கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற இடம் உங்களுக்கு கிடைக்கும். அதை தோண்டி வந்திருக்காங்க. இப்ப அவர் இவ்வளவு நாள் அது இல்ல, இப்ப இந்த சோலார் ஸ்டார் பட்டம் கிடைக்க வந்த உடனே அதை தோண்டி எடுக்கிறாங்க. சின்ன வயசுல இவர் யாரு தெரியுமா, என்ன சார் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை தோண்டி எடுக்கிறாங்க. சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. சரி நீங்க ரிலே ஆகணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா, இப்போ இஷ்யூ ஆகுதா, சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. இங்க பாருங்க, 6 மாசம் கேட்காதீங்கன்னு சொன்னா அவங்கள இப்போ ஓகே புதுசா வந்த கவர்மெண்ட் ஆட்சி செய்ய விடுங்க, 6 மாசத்துக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு எதிர்கட்சிங்களையோ மத்த அரசியல் கட்சிங்களையோ அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறவங்களையோ சொல்லலாம். மக்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏங்க இவ்வளவு நாள் கரண்ட் வந்துச்சு இல்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க சார், வந்து வேங்க சார். இந்த பேச்செல்லாம் இங்க பேசக்கூடாது பிரதர். 6 மாசம் இல்ல, மக்களுக்கு பிரச்சனைனா உடனே கேட்பாங்க. இங்க பாருங்க எதுக்கு சொன்னது எப்படி மாத்துறாங்கன்னு. 6 மாசத்துக்கு எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னது மக்கள் இல்ல, இப்ப அவங்கள குத்திக்கிட்டு இருக்காங்களே ஒரு சில பேரு, அவங்கள தான் சொன்னது. மக்கள் பிரச்சனைய கூட 6 மாசத்துக்கு பிரச்சனையோட வாழுன்னு இங்க யாரும் சொல்ல முடியாது. நீங்க மக்களுக்காக தானே வந்திருக்கீங்க. என்ன சொல்லிருக்கலாம், இல்ல சார் எனக்கு தெரியாது சார், எனக்கு கரண்ட் வருது எனக்கு தெரியாது சார், என்ன விட்டுருங்க சொல்லிருக்கலாம். இல்லையா அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க சார், அது கூடிய சீக்கிரம் ஏதாவது நடந்துடும் சார் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் விட்டுப்புட்டு அப்படியா சோலர்ல 2 மோட்டரை சொருவி பீலர்ல விட்டீங்கன்னா கூலர் ஆயிடும். என்ன என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு கொடுங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எல்லாரும் போய் நிக்கணும் வாசல்ல. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. That's simply not possible. Why isn't it possible? It's just not. Why? எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஐயா இவ்வளவு நாள் நீங்க நான் எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும், சின்ன சின்ன படத்துல எல்லாம் நான் நடிக்க கூப்பிடுறாங்க. இல்ல சின்ன வயசுல நான் எவ்வளவு பெரிய ஸ்டார், எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த இது கிடைக்க மாட்டேங்குது, நான் எப்படியாவது மக்கள் மனசுல ரீச் ஆகணும்னு கேட்டீங்களே கடவுள்கிட்ட, எப்படி ரீச் ஆகணும்னு கேட்டீங்களா பாருங்க. இங்க பாருங்க அந்த ஃப்ரேம பாருங்க ஜி, கடவுள் தான் தப்பா விளங்கிட்டேன். கேட்கறது ஒழுங்கா கேட்கணும். ஃப்ரேம பாருங்க ஜி, ஒரு கையில மோட்டர் ஒரு கையில சூரியனோட காட்சி கொடுக்குறாரு. ஐயோ நடுவுல ஏதோ போகுது நூல் மாதிரி, என்னது சோலார் கடவுள், சோலார் கடவுளா? இந்த மோட்டரை வச்சு கரண்ட் எடுத்துருவீங்களா ஃபேனுக்கு? இந்த மோட்டரை வச்சு நானும் சின்ன வயசுல விளையாண்டுருக்கேன், ஞாபகம் இருக்கா? இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? என்னங்க இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது, அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆகாது இல்ல, அதுக்கு கேள்வி கேட்க கூடாதா? அவங்க கேட்கிற கடமையில அவங்க இருக்காங்க, சொல்ல வேண்டிய கடமையில அவர் இருக்காரு. இங்க பாருங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? ஏன் கேக்குறேன்? இது என்னங்க பதில்? இது அது ஏன் அப்படி ஆகுதுன்றத பார்க்க வேண்டியது அவர் கடமை தானே, அவர் பாப்பாரு தானே. கரண்ட் வந்துருமானா வராதுதான், ஏன் போகுதுன்னு சொல்லணும்ல மக்களுக்கு. சும்மா சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது பச்சைக்கல் இருட்டாயிருச்சுன்னா எத்தனை வேலை வாட்டி இருக்கு. அட்லீஸ்ட் சின்ன சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் வீட்டுல இதுதான் பிரச்சனை, இப்படிதான் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். கேள்வியே கேட்க கூடாதுன்னா இது நல்லா இருக்கே. 6 மாசம் கேள்வி கேட்காம 7வது மாசமும் கரண்ட் போச்சுன்னா என்ன பண்றது? அப்ப கேட்கலாமா? அப்ப இவர் எடுத்து கொடுத்துருவாரு 2 வேற. இவர் அந்த 6 மாசத்துக்குள்ள இவர் நிக்கச்சக்க மோட்டர்களை வாங்கி சூரியனுக்குள்ள இதை போட்டு சோலார் ஸ்டார் இல்ல உங்களுக்கு இவ்வளவு தெனாவட்டு இருந்தா என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கங்கன்றேன் அப்படின்னு வைங்க. உங்க வீட்டுல கரண்ட் வருதுங்கிறதுனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க.
ஐயா நீங்க என்ன நினைச்சு பேசுனீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. சப்போர்ட் பண்ணலாம். நான் எனக்கு தான் விஜய் சாரை பிடிக்கும். யாராவது பேசுனா நானும் தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு போவேன். எல்லாத்துக்கும் பண்ண முடியாது இல்ல. இது நீங்க பேசுறது நியாயமே இல்லாம இருக்கே. ஏன் கேக்குறீங்க? கொஞ்சம் ஏன் கேக்குறீங்க? நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏன் ஒருத்தன் சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? கரெக்ட் இல்லன்னா கேட்டுதானே ஆகணும். பிரச்சனை எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் அது கரண்ட் இல்லனே பொத்திக்கிட்டு இருட்டுல இருங்க. நான் இருட்டுல வாழ்றவட்டா எனக்கு பயம் இல்லடாங்கிற மாதிரி மாஸ்டர் டயலாக் பேசணுமா? ஏங்க எந்த கேள்வியுமே கேட்க கூடாதுன்னு இல்ல. ஒரு சில லூஸ்தனமான கேள்வி கேட்க கூடாதுதான். அங்க அண்டாவை காணோம், சிஎம் என்ன பண்றாரு, இது லூஸ்தனமான கேள்வி. கரண்ட காணோம், சிஎம் என்ன பண்றாருன்னு கேட்கலாம். கேள்வியே கேட்க கூடாதுங்கிறாங்க. அவர் சொன்னாலும் பரவாயில்ல. ஏங்க சிஎம்ஏ வாய உடலையே நீங்க சப்போர்ட், நீங்க இப்ப துரந்தரா சப்போர்ட் பண்றேன்ட்டு வந்து சும்மா பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கோழிக்கு தான் தெரியும் வெளினா என்ன. முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இவரு மக்களை நாயின்ட்டாருன்னு சொல்லி போற பிரச்சனை வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுவார்ல, நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்குருவான். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, உள்ளே போன பிறகு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஆமாடா, ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். இவர் என்ன இவர் சொல்ல வந்த மோட்டிவ் என்னன்னா, இப்ப புதுசா வந்த உடனே அவர் வேலை கூட செய்ய விடாம கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள இது பண்ணி இப்போ ஒரு புது ஏரியாவுக்கு போன உடனே அங்க இருக்கிற நாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், அதுக்கு பிடிச்ச பிஸ்கட்டா போடணும். பட் அதான் சொல்றது, தைரியமா பேசணும்னா இவங்கள தான் நான் சொன்னேன்னு தைரியமா சொல்லிடணும். இந்த மறைச்சி பேசி கொஞ்சம் மூடி பேசி நான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா பேசுறேன்னும் போது பொதுவா எடுத்துக்குவாங்க எல்லாத்தையும். இப்ப பொதுமக்களை நான் இந்த மாதிரி தான் இதுல எடுப்பேன். இப்ப டக்குன்னு கேட்கும் போது உட்காந்து யோசிக்கலாம் டைம் இல்லை. உட்காந்து ஒரு என்னத்துக்கு இப்படி சொல்லிருப்பாருன்னு யோசிச்சா புரியுது. டக்குன்னு கேட்கும் போது யார நாய்ங்கிறீங்க அப்படின்னு கடிக்க தான் வருவாங்க. இப்ப நாய் தானே கடிச்சு காட்டணும்னு கடிக்க வருவாங்க. ஒரு சில தெரு நாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பாத்துணும். ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்? ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. இது வரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவ்வளவாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாரையா. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. அப்போஸ் பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்ல சம்பளத்துக்கு வேலை பண்ணணுமா? நோ தப்பாக்குதுண்ணா. அதுக்கு பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்ல சம்பளத்துக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமானது. அப்படி நம்பினா நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாமே ஒரு வேலை தான், ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு? ஸ்போர்ட்ஸ்ல இருக்குங்கிறது தான் நான் பதிவு பண்றேன். அப்புறம் என்ன முதல்ல சொல்ல வேண்டியலையா? ஐயா ஸ்போர்ட்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பதிவு பண்றேன்னு சொல்ற கருத்து சரி, நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? படிச்சா பணக்காரன் ஆகலாம், சம்பளத்துக்கு வேலை செஞ்சு பணக்காரன் ஆகலாம். ஸ்போர்ட்ஸ்ல போய் விளையாண்டீங்கன்னா பில்லியனர் ஆகலாம். நீங்க பில்லியனர் ஆகணுமா இல்ல சம்பளத்துக்கு வேலை செய்யணுமா அப்படின்னா படிக்காத எல்லாரும் விளையாடவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. படிச்சுக்கிட்டே விளையாடட்டுமே. இப்ப விளையாட வர்ற எல்லாரையும் பில்லியனர் ஆகிட முடியுமா? இல்ல இல்ல, ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா அதுல ஒரு 100 பேர் பில்லியனர் ஆகுறதே அவ்வளவு டேலண்ட்டை போட்டு இது பண்ணி வரணும். அப்போ தோற்று போகிற மிச்ச பேரெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஸ்போர்ட்ஸில் நான் போய் பில்லியனர் ஆக பார்த்தேன், முடியலை. இப்போ வந்து நான் மாத சம்பளத்துக்கு வந்தேன்னா படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. இல்லையே, படிக்காமல் வாழ்ந்தாங்க, நான் போய் விளையாடிட்டேன் அப்படின்னாங்கன்னா அதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. அதில் வராதவங்க இதில் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் நீங்கள் அப்படி தானே பேசணும்.
என்னங்க வர வர எல்லாரும் வாய் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு என்ன வருதோ அதில் தான் போக முடியும். சரியில்லப்பா. எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதான் வந்தவொடனே ஏதோ இடம் பேசிட்டா அதுக்கு எப்படி அவருடைய அமைச்சர் சொல்றாரு என்ன தெரியுமா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது சட்டப்படி நியாயம் தான். இப்படிதான் தமிழ்நாட்டில் இருள் சூழ்ந்திருக்கிறது. அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா அந்த இடத்துலயே போயிருக்கு. டிஎம்கேவோட ஜென்சி கூட்டம் பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் இல்ல. உடனே டக்குன்னு பாட்டில் பத்தி பேசிட்டு இருந்தவர் டக்குன்னு ஜம்ப். இப்படித்தான் இருள் சூழ்ந்திருக்கிறது. வெடி. ஓ பிளானா? இல்ல எனக்கு தெரியல, அது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்க்கும்போது பாருங்களேன், கரண்ட் பிரச்சனையை கொண்டு வந்து அடிக்கடி இருட்டாக்குனா தான் இவங்களோட அந்த டயலாக் ஃபிட் ஆகும். இருண்டு கிடக்கு, விடியல் வரட்டும், சூரியன் மறுபடியும் வந்தா தான் வெளிச்சம் வரும். அதான் இதுவரைக்கும் இப்படி நடக்கல தமிழ்நாட்டுல. இப்ப மட்டும் அப்படி ஆகணும் பாவக்காட்டு. இவங்களுக்கு உள்ள ஆள் இருக்கு. ஏங்க இதுல யாரையும் நம்ப முடியலங்க. இந்த பக்கமும் இது நடந்திருக்கும்னு ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் லேசுப்பட்டவங்க இல்லையா, இந்த வசனத்தை சொல்றதுக்காக வேண்டியாவது இப்படி ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஐயோ இப்ப மக்கள் தான் பாவம் நடுவுல மாட்டிக்கிட்டு. பேசாம போட்டு தள்ளிடுவேன். போட்டு விடுங்கடா. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. ரெண்டு சைடையும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே எஸ் கரண்ட் போய் இவங்க அப்படி கூச்சல் போட்டு கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துருச்சு, இப்படி போய் இப்படி வருது. அது ஒரு அவர் அது எப்படி ஸ்பீடா வந்துச்சுன்னு தெரியல. உண்மையா கரண்ட் போய் வந்திருக்கலாம். இன்னொன்னு இப்படி கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கிற இதை மேடையில இப்படி ஒரு பதிவா நம்ம பதிவிடணுங்கிறதுக்காக ஒருத்தரை பீஸ் கட்டைக்கு பக்கத்துல வச்சுட்டு பேசிட்டு இருக்கும் போதே புடுங்கு, சரியா ஒரு 20 கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 20 செகண்டுக்கு அப்புறம் போட்டு விட்டுரு அப்படின்னு இப்ப அதை வீடியோவா பதிவு பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அவங்களே கூட அதை பண்ணியிருக்கலாம், தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல கிரெயினை வில்லத்தனமா யூஸ் பண்ணி ஒருத்தங்களை அடிக்கிறதும் அப்படி இப்படி இதான் பொலிட்டிக்ஸ் போல இருக்கு. நல்லா விளையாடுறாங்க. ஆனா இது வந்து தமிழ்நாட்டுல சென்னைக்குள்ள மட்டும்தான், தமிழ்நாட்டுல சென்னையில தான் நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் போடா. பேசும்போது அதெல்லாம் பார்த்தோம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே போட்ட வேண்டியது. டிவியாச்சும் பார்ப்போம். இந்த ஆள் ஒரு பைத்தியமுங்க. டேய் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. என்ன அவசரம்? புரோட்டா கார்டு பேசணும். புரோட்டா கால் படி இவர் வந்து பேசுறா. என்னடா நினைச்சிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? புரோட்டா கார் போய் நினைச்சீங்களா? அண்ணன் ஜோசப் விஜய். அச்சோ இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? கோயிலுக்குள்ள வச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. வீண் புகழாரம் வேண்டாம், அது ஆட்சிக்கு கேடு. இன்னும் ஒன்று எல்லாரும் பேசி கடைசியாக என்னை பேச விட்றாங்க. நான் ஒன்றும் பெருசாலாம் பாப்பி பேச மாட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல்ட்டு முன்னாடினா அது புரோட்டோகால்னுவாங்க. இனிமேல்ட்டு அந்த புரோட்டோகாலுக்கு ஐயோ எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்கன்னா, அந்த ப்ரோமோலாம் வந்துருச்சு. நாளைக்கு ஜீ தமிழ்ல அது டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நிலத்தகராறுல உன் நிலத்தை தரமாட்டேன் அப்படின்னோடனே அந்த நில ஓனர் போய் ஐயா ஐயா அப்படின்னு மிளகாய் எடுத்து பூசி அந்த நிலத்தை வாங்கி கொடுத்துரு ஐயான்னு பார்த்தா ஹீரோவே ஐயாவா வந்து அவங்கள பயமுறுத்தி வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு படத்தை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க சார். கருப்புசாமி கேட்பாரு,
இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியறேன் நான். இத்தனை வருஷமா ஊரெல்லையில காவை காத்துக்கிட்டு தானே இருந்தேன். என்னைய வச்சு ஒரு சீன் எடுக்கணும்னு தோணல உனக்கு? ஐடியா வரலையா? ஐடியா கொடுத்தா நீ புடுங்க முடியும் உங்களுக்கு. அது சரி. இல்ல நீ அப்பவே சொன்ன வடம் வந்த உடனே. நான் அப்ப அன்னைக்கே சொன்னேன் இதை கண்டிப்பா எடுப்பாங்க பாருங்க, சீக்கிரம் வரும்னு சொல்லி கொஞ்ச நாளே வந்துருச்சு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி எங்க ஜஸ்ட் இமேஜின் பழைய மாதிரி பிரைம்ல இருந்திருந்தா தர்பீஸ், இந்நேரம் அந்த தர்பீஸை விட்டுருப்பேன். கருப்பு ஸ்டார்னு உருவாகி என்ன பண்ணிருப்பாரு, இப்ப அந்த கருப்பு கெட்டப்ல எல்லாம் ஆடி இருப்பேன். நல்ல வேலை இப்ப வந்தாலும் கண்ணுல பட மாட்டேங்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா இருக்குங்க, வீடியோ நல்லா இருக்கு. அதான் சொல்றது, பேச்சு ரொம்ப இதா இருக்கணும். நீங்க சொல்ல வர்ற விஷயங்கள் வந்து சரியா தான் இருக்கு. படிப்பு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து பணக்காரவங்களும் ஆகலாம். நல்ல அதுவும் ஒரு வேலை தான். ஸோ ஸ்போர்ட்ஸுக்கும் வாங்கன்னு சொல்லணும். நீங்கள் அதை கேள்வி ஒன்று கேட்டீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பில்லியனர் ஆக போறீங்களா இல்லை மாச சம்பளத்தில் இருக்க போறீங்களா? அப்போ அதுக்கு அர்த்தமே வேற. அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து நான் என் மக்களை நாய் என்று சொல்வேனா அப்படின்லாம் அப்புறம் தெளிவு வீடியோ போட்டிங்க. பேசும்போது கொஞ்சம் இதாக பேசணும். ஒரு ஜெயிச்ச அரசியல் கட்சியில் நம்ம போய் இணைய போகிறோம், நமக்கு பதவி கிடைக்க போகுதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கும் சார். அந்த பவர் வரப்போகுதுங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் பேச தான் செய்வோம். ஆனாலும் உஷாராக இருக்கணும். எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க நல்லா தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு விதமான எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நீங்கள் அதை கொடுக்கும்போது அது ஆல்ரெடி காத்துக்கிட்டு இருக்கா இங்கே வாயை பிடுங்கிறதுக்கு, நம்மளே வாலண்டியராக போய் விழுற மாதிரி ஆகுது. ஆனால் லிஸ்ட்டில் டாப் வந்து சோலார் ஸ்டார், அவர் அடிச்சிக்க முடியாதுல்ல. இப்போ லாரன்ஸ் சார் வந்து நிறையா பேசினார், ஒரு பாயிண்டில் சரிக்கிட்டாரு. ஆதவ அர்ஜுனா நிறையா பேசினார், ஒரு 1-2 பாயிண்டில் சரிக்கிட்டாரு. ஐயா சர்க்கிள் மட்டும்தான் சோலார் ஸ்டார். நல்லா பேசின பாயிண்ட் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். 2 மோட்டர்லேருந்து ஃபேனை ஓட வைப்பேங்கிறாரு, சோலார் சிஸ்டத்துலேருந்து கரண்ட் எடுங்கிறாரு, ஏன் கேள்வி கேட்குறேங்கிறாரு, 6 மாதத்துக்கு கரண்ட் இல்லாமல் இவ்வளோ நாள் கரண்ட் இல்லை இப்போ வருது இல்லை அப்படின்னு கேட்குற அந்த டயலாகை, இவ்வளோ நாள் கரண்ட் இருந்துச்சு இப்போ இல்லை இருங்க அதோட அப்படிங்கிறாரு. என் வீட்டில் இருந்து கரண்ட் எடுத்துக்கன்றாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 5 பாயிண்ட் வந்துருச்சுன்னா பார்த்துக்கிங்களேன், அது யாராலையும் முடியாது, சோலார் ஸ்டாரால் மட்டும்தான் முடியும். பாருங்களேன், குழந்தை நட்சத்திரமாக இருந்து இத்தனை வருஷம் ஆயிருக்குங்க ஒரு ஸ்டார் அந்தஸ்து முடிக்கிறதுக்கு. தான் சொல்றது, விடாமுயற்சி. நம்ம எப்பயும் போராடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவர் விடலையே, எல்லா படமும் நடிச்சுக்கிட்டு அந்த மாஸ்டர் மைந்தனுங்கிற பேரோட இருந்து 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 இன்னைக்கு சொந்த முயற்சியில் ஓவர் நைட்டில் அந்த ஸ்டார் அந்தஸ்தை பிடிச்சிட்டாரு. ஆனால் இதுல இருந்து மேலே போக ட்ரை பண்ணுவார் நினைக்கிறேன். சோலருக்கு மேலே என்ன இருக்கு? ஏன்னா அந்த வாய் கொஞ்சம் அடங்குற மாதிரி தெரியல. சோலருக்கு இப்போ இதில் எல்லாரும் கலாய்க்கிறாங்கல்ல, இப்போ இதுக்கு வந்து திருப்பி சொல்லுவாங்க, மக்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அது இதுன்னு வந்து சொல்லுவார். சூப்பர் சார். ஏதோ இப்படியோ மக்களுக்கு கரண்ட் வந்தால் சரி, நீங்கள் சோலார் ஸ்டார் ஆகுங்க, என்ன வேணாலும் ஆகுங்க, கரண்ட் வந்து எல்லாம் நிம்மதியாக இருந்தால் அது போதும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.